அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராமலட்சுமி ராம்குமார். நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்னை அறிமுகப்படுத்துறது நம்ம சரவணகுமார் சார் ரொம்ப ஃப்ரெண்டாக. நான் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், இங்கே போயிட்டு போகலாம் அப்படிங்கும்போது சரி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது, ஏதோ நம்மளுடைய தேவைகள் அங்கே போக சேர வேண்டிய இடம் இருக்குதுன்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு. எனக்கும் ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும், ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை கனெக்டிவிட்டி கொடுக்குறது இந்த இடம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்தது. இப்போ நான் கடவுள்கிட்ட போனால் கூட என்ன சொல்லுவேன்னா, உனக்கு வேலை என்னை கூப்பிடு அப்படின்னு. நான் வரணும்னு சொல்ல மாட்டேன், வரணும்னா நீ என்னை கூப்பிடு அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய அன்பு அவ்வளோ ஆதாரப்பட்டது. எப்படின்னா சார் சொன்னாங்க, அருமையாக பேசினாங்க சார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதெல்லாம் பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி கொண்டு வரணும், அவரும் பெண் குழந்தைக்கு தந்தை அப்படின்னு சொன்னாங்க. நானும் 2 பெண் குழந்தைக்கு தாய். எல்லாமே எனக்கு மோட்டிவேஷன் தான். அதாவது நான் இன்னைக்கு ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர் இருக்கேன், லைஃப் ஸ்டைல் ட்ரெயினர் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், தன்னம்பிக்கை பேச்சாளர், கவுன்சிலிங் பண்ணுவோம், தெரப்பி, அந்த மாதிரி எல்லாமே யோகா ட்ரெயினர். இது மாதிரி எங்கெங்கே என்னென்ன விஷயம், அதாவது டிடிவி தமிழக தன்னம்பிக்கை வட்டத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கெங்கே நம்மளுக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு நம்ம கட்டுறது கையளவு, அது அப்படியே மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். குழந்தைலேருந்து என்ன ஒரு ஆர்வம், அதை கற்றுக் கொடுத்து என் தந்தை. அதை நான் சொல்லுவேன், சார் சொல்லும்போது எனக்கு எங்கள் அப்பா தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண் குழந்தைய வளர்க்குற தந்தைக்கு தெரியும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும். தாயை விட தந்தை தான் ரொம்ப நல்லா வளர்க்குறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டு போகிறது தந்தை தான். தாய்னா அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்க அடுத்த நாளைக்கு கொண்டு போகிறது தந்தை தான். அதை மறக்க முடியாத உண்மை அது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து உன்னால் முடியும் சொல்லிகிட்டே வளர்த்ததுனால நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அப்பா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வரும்போது ஒரு கடத்தில் அப்பா இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்பாவுக்கு 48 வயசு. எனக்கெல்லாம் இப்போ மேரேஜ் ஆகலை. ஆனால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டு போனாங்க. அதை அடுத்த தொடர வேண்டிய வேலை எனக்கு வந்துடுச்சு. எனக்கு கீழே ஒரு தங்கை 3 தம்பி. நான் என்ன பண்ணேன், அப்போ இறைவன்கிட்ட நான் கேட்கும்போது என்ன ஒரு இது தெரிஞ்சுதுன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா இன்றைக்கி தயார் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா அப்பா ரொம்ப நல்லவங்க, நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணவங்க. ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுக்கணும், ஹெல்ப் பண்ண அப்படியே இருப்பாங்க. அப்பா என்ன பண்ணால் அதாவது இடமெல்லாம் வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. யாராவது அப்படி கொடுப்பாங்களா? நம்மளை சேர்த்து வைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் நிறைய மக்கள் நிறைய பயனடைஞ்சாங்க. முதியோர் பென்ஷன் அந்த மாதிரி அப்பாவே கொடுத்து நிறைய அவங்க அளவுக்கு அதிகமாக புண்ணியம் செஞ்சனால என்னமோ இறைவன் சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து ரொம்ப விருப்பப்பட்டு ட்ரெஸ் ஆரம்பிக்கலாம்.